இட்லி மாவு அரைக்கலாமா? இதுக்கு நான் இட்லி அரிசி 6 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் கப்பு. அதில் வந்து நான் 6 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி 6 கப்பு எடுத்தோம்ல, அதுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அரிசி எடுத்த கப்புலேயே 3/4 கப்பு உளுந்து, அதையும் நல்லா வாஷ் பண்ணி அதில் 1 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 4 மணி நேரமாச்சும் ஊறணும். உளுந்து 1 ஹவர் ஊறினா போதும். ஊறினதும் கிரைண்டரில் மாற்றி நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி ஒரு 20 நிமிஷத்தில் உளுந்து வந்து அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அரிசியையும் மாற்றி அரிசி தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட டைம் எடுக்கும். அதுவும் அரைஞ்சதும் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இடையிலலாம் தண்ணி சேர்க்கல. நம்ம ஊற வச்ச தண்ணியோட அளவே அரிசியோடவும் உளுந்தோடவும் கரெக்டாக இருக்கும். நம்ம கடைசியாக உப்பு சேர்க்கும்போது மட்டும் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஓடுனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி நம்ம கிரைண்டரையும் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி நல்லா அரிசியும் உளுந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா கலக்கிட்டு நம்ம வழக்கமாக மாவு ஊற்றி வைக்கிற டப்பாவில் ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். நம்ம கலக்கும் போதே தண்ணி பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. நம்ம இட்லி ஊற்றுறதா இருந்தால் ஒரு 8 மணி நேரத்துக்கு மாவை வெளியில் வச்சு புளிக்க வச்சு இட்லி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.